Hi, I am Manimegle Vijayarangan. I am in the pink of health and I am sure even you all are in the pink of health too. நான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், நீங்களும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூஸாக idioms அண்ட் phrases பார்க்க போகிறோம். idioms அதாவது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸோ இல்லை ஃப்ரேஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லும்போது அந்த அப்படியே லிட்ரல் மீனிங்காக எடுத்துக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஆமாம், இது என்ன இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த், அது ஏன் பிங்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, பிங்க் ஆஃப் ஹெல்த்துனாலே நல்ல ஆரோக்கியன்றதை குறிக்குது. அது ரீசன் என்னென்னா, இப்போ நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பிளட் ஃப்ளோ நிறைய இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சீராக நல்லா இருக்கும். அது முகத்தில் வந்து அது பிரதிபலிக்கும். பர்டிகுலராக இந்த சீக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சிவப்பாக லைட்டாக அவங்க கம்ப்ளெக்ஷன் கம்மியாக இருந்தால் கூட சரி நல்லாயிருக்கும், அது பார்க்கும்போதே தெரியும். அதனால தான் இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு அர்த்தம். இப்போது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் ரைட்டிங்கில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கு இல்லையா, ஒரு அங்கிளுக்கு எழுதுறீங்க, இல்லை ஒரு சிஸ்டருக்கு எழுதுறீங்க, ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது நலம் நலமறி ஆவல் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஒரு சில. அந்த ஹவ் ஆர் யூலாம் வேண்டாம், ஹோப் யூ அண்ட் அப்படின்னு ஆரம்பிங்க. ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா என்ன யாரை சொல்கிறீங்களோ ஹோப் யூ அண்ட் யுவர் சிஸ்டர் ஆர் ஹோப் யூ ஆர் இன் த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படி கூட சொல்லலாம். ஹோப் யூ அண்ட் யுவர், நான் இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு போட்டுக்கலாம். ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் in the pink of health. First sentence அது மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு அங்கிளுக்கு எழுதுறீங்க, hope you are a dear uncle, hope you are in the pink of health. அடுத்த சென்டென்ஸ் I am fine, அது மாதிரி I am fine here. அடுத்த சென்டென்ஸ் அது மாதிரி எழுதலாம் நீங்கள். ஸோ இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் இப்படி யூஸ் பண்ணலாம் நல்லா. அதே மாதிரி ஒருத்தரோட பேசும்போதும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு சென்டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், my granny is 80 years old, still she is in the pink of health. என்னுடைய பாட்டிக்கு 80 வயசு ஆகுது, இருந்தாலும் அவங்க நல்ல ஆரோக்கியமாக ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஒரு சில சென்டென்ஸ் நீங்கள் கூட ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்க, அதெல்லாம் கரெக்டானு பார்க்குறேன் நான். இப்போ ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் though she is very old, she seems to be in the pink of health. Though she is very old, she seems to be in the pink of health. ஓல்டாக இருந்தால் கூட நல்லா ஆரோக்கியமாக தெரிகிறா அப்படின்னு. இதில் இன்னொரு மிஸ்டேக், ஒரு சில குழந்தைங்க என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இந்த சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிங்க்கை வந்து பீக்குன்னு நினச்சிடுவாங்க, PEAKன்னு. பீக் ஆஃப் ஹெல்த்துன்னு அதுதானே கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கிடையாது, பிங்க், அது பிங்க் ஆஃப் ஹெல்த், மாற்றிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த பிங்க் ஆஃப் ஹெல்த் அப்படின்றது ஆரோக்கியத்தை குறிக்கும். இப்போ இந்த இடியம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நிறைய இடியம்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இந்த இடியம்ஸ் எல்லாம்னு, அப்படி நினைக்காதீங்க. இடியம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய லாங்குவேஜை மிகைப்படுத்தி காமிக்கும், நல்லா ஸ்டாண்டர்டாக காமிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு இடியம் மட்டும்தான் நாங்கள் சொல்லி தருவோம். ஏன்னா அதோட மீனிங், அது எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இடியம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை நல்லா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களோட எழுத்துலேயும் சரி பேச்சுலேயும் சரி. இப்போ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது இடியமோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பை பாய்.